ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் திசா புத்தி பலன்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறது பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகம் கிணற்றில் விழுந்து இறந்த ஒருத்தரோட ஜாதகம். கிணத்துல விழுந்து இறந்ததற்கு என்ன கிரக காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்திருக்கிறது கடக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். இந்த ஜாதகர் கிணத்துல விழுந்து இறந்த பொழுது புதன் திசையும் ராகு புத்தியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. புதன் என்பது கடக லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, 11ஆம் வீட்டில் இருக்கிறார். புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை, சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி, 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இறந்த சமயத்தில் ஜாதகருக்கு ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராகு கடக லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ராகு அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் கடக லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி, லக்னத்திலேயே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, திசாநாதன் அமர்ந்த வீடு, திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார். புத்திநாதன் அமர்ந்த வீடு, புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார். இதைய சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் போட்டு காட்டியிருக்கேன். அதில் 8 அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வரும் பட்சத்தில் ஜாதகருக்கு கண்டம் ஏற்படும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகத்தில் 8 என்பது ஒரு முறை தான் வந்திருக்கு. ஆனாலும் ஜாதகர் இறந்துட்டார். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சிறப்பு கவனம் செலுத்தி பார்க்கலாம். ஜாதகர் இறந்த பொழுது நடந்த திசை புதன். அந்த புதன் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரமோ அல்லது செவ்வாயின் மற்ற 2 நட்சத்திரங்களான, ஏன் செவ்வாயை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்தின் விபத்துதாரை நட்சத்திர அதிபதி செவ்வாயினுடைய மற்ற 2 நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம். ஆக மொத்தம் மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டம். இதில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் போதும். அப்போ விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பாருங்க. திசாநாதனுக்கு விபத்துதாரை நட்சத்திரம் செவ்வாயோட மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகமும் குரு அப்படிங்கிற கிரகமும் இருக்காங்க. அதுபோல் ஜாதகருக்கு இறப்பு ஏற்பட்ட பொழுது நடந்த புத்தி ராகு. அந்த புத்தி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நட்சத்திர அட்டவணையை பாருங்கள். புத்திநாதன் ராகு அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தின் விபத்துதாரை நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். அப்போ குருவினுடைய 3 நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பதாக பொருள். ஜாதக கட்டத்தை பாருங்க. ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம், அதில் சுக்கிரன் இருக்கு. அப்போ விபத்துதாரை நட்சத்திரத்தில் திசாநாதனுக்கு மற்றும் புத்திநாதனுக்கு கிரகங்கள் இருக்கிறதுனால இவர் கிணற்றில் விழுந்து இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. நான் எடுத்து காட்டுற இந்த ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த விதி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏதேனும் விபத்தில் இறந்த ஜாதகம் இருந்தால் எடுத்து பாருங்க. இறந்த நேரத்தில் ஜாதகருக்கு திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகமும், புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு விபத்துதாரை நட்சத்திரத்தில் கிரகமும் இருக்கும். சில சமயங்களில் கிரகத்திற்கு பதிலாக லக்ன புள்ளியே கூட அமையும் அல்லது மாந்தி அமர்ந்திருக்கும். இதையே கூட கணக்கில் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இந்த விதி விபத்தில் இறந்திருந்தால் மட்டும் பொருந்தும். மற்ற நேர்வுகளில் இந்த விதி அமையவில்லை என கருத வேண்டாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.